வணக்கம். நம்முடைய ஸ்ரீ வராகமிகன் ஜோதிடர் பயிற்சிக்கூடிய 11வது ஜோதிடர் கலந்துக்கு விழுப்புரம் நண்பர் மற்றும் நீண்டகால நண்பர் பாலசுப்ரமணியா அவர்கள் இருந்த வீடு இந்த தலைப்புல பேசியிருக்கிறார். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் பாலசுப்ரமணியன். நான் முக்கிய மகளிர் தனியார் சக்கரையெல்லாம் இதுவே ஒர்க் பண்றேன். இந்த ஜோதிடத்துல அதிகமான பழக்கம் நிறைய படிச்சிருக்கேன், ஓரளவுக்கு தெரிஞ்சிருவேன். பட் பலன் சொல்ல ஆரம்பிச்சில்ல. இங்க வந்ததுனால ஐயா பேசலாம். இது வரைக்கும் நான் எந்த மேடையும் பேசல. அனைத்து குருமார்களையும் வணங்கி, என் தாய் தந்தையர் மற்றும் பெற்றோர்களை வணங்கி மற்றும் குருமார்களை வணங்கி என்னுடைய உரையை தொடங்குகிறேன். ஜோதிடத்துல நிறைய விதிகள் இருக்குன்னா, ஜோதிடம் வந்து பெரிய சாகரம், கடல் என்று சொல்வார்கள். அதுல ஒவ்வொருத்தரும் ஒரு துறையில விற்பனர் இருப்பாங்க. இந்த ஜோதிடத்தை ஆரம்பத்தில் நான் பாரம்பரியம் தான் படித்தேன். அதுக்கப்புறம் நாடி படித்தா நல்லா இருக்கும் சொன்னாங்க. அப்புறம் பிரிகுந்து பிரபாகரன் ஐயாட்ட படித்தேன். அப்புறம் கேபி ஜோதிடம் என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்கும், கம்ப்யூட்டரில் பார்த்து ஈஸியாக சொல்லலாம், மகள் சொல்லாங்க. இந்த கேபி ஜோதிடம் போய் தேவராஜ் ஐயாட்ட போய் படிச்சுவேன். இப்படி எல்லாருமே குருவாக படிச்சுனாலும் கூட அது முழுமையாக ஜோதிடத்தில் இறங்கலை. பயிற்சினா இன்னும் இறங்கலை. இருண்டை வீடு அப்படின்ட்டு ஒரு சப்ஜெக்ட் ஜோதிடத்தில் இருக்கு. இருண்டை வீடு அப்படின்னா அந்த சாதாரண ஒரு வீடு இருக்குன்னா ஜன்னல் இருந்து கதவு இருக்கும். ஆனா பூட்டி வச்சிருந்தோம்னா உங்களோட காத்து வராது, வெளியே கத்தும் போகாது. அதே மாதிரி ஜாதக கட்டத்துல 12 ராசி இருக்கு, 12 வீடு இருக்கு. ஆனா இருக்கிற கிரகம் என்னமோ 9 தான். அப்ப 9 பேரும் அந்த 12 வீட்டுல போய் உட்கார முடியாது. ஆளுக்கு ஒரு கிரகம் மாறி சொல்லக்கூடிய ஆளுக்கு ஒரு கட்டத்துல இருந்தோட கண்டிப்பா 9 கட்டம் காலியா இருக்கும். சில ஜாதகத்துல 8, 7 அதிகபட்சம் 8 கட்டமாவது காலியா இருக்கும். அப்படி ஜாதக கட்டத்துல எந்த கிரகமும் இல்லாத ஒரு வீடு காலி கட்டம் சொல்லுவாங்க. அந்த கட்டம் காலி கட்டமா இருந்தாலும் கூட அந்த வீட்டை ஏதோ ஒரு கிரகம் பார்க்கணும். நேருக்கு நேரம் 7ஆம் பார்க்கக்கூடிய கிரகங்கள் இருக்குது. அது இல்லாமல் சிறப்பு பார்க்கக்கூடிய குரு, சனி, ராகு இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு கிரகம் அந்த காலி வீட்டை பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னா அந்த வீடு இருண்ட பாகம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப இந்த கிரகத்துல இருண்ட வீடு இருந்து பார்க்கலாம். இந்த மேசத்துல கிரகம் இல்லை, இங்க 4 கிரகம் இருக்கு, ஒரு கிரகம் இருக்கு. இந்த கிரகம் எம்டி கட்டம் உங்களுக்கு தெரியுது. இப்ப கிரகம் இல்லாத வீடுகள் 1, 2, 3, 4, 5, 6 கட்டம் இருக்கு. அப்ப முத பார்க்கணும்னா மேசத்தை இந்த விட பாதுகான்னு பார்க்கலாம். இப்ப சனி 3ஆம் பாருங்க, 1, 2, 3 இங்க பாப்பாரு. வேற 7ஆம் பாரு இங்க பாரு, 8ஆம் பாரு இங்க பாரு. அப்ப சனி இந்த வீட்டை பார்க்கவில்லை. அடுத்தபடியா குரு வந்து 1, 2, 3, 4, 5ஆம் பாரு இங்க பாப்பாரு. 5, 6, 7, 8, 9ஆம் பாரு எங்க பாரு. அடுத்து 7ஆம் பாரு எங்க பாரு. அப்ப இந்த வீட்டை பார்க்க. ஆமா, சனி சனி லக்கணத்துல இல்லையா? இந்த வீட்டுல இருந்து 3ஆம் வீட்டை பாக்குறாரு சனி. அதுக்கு அடுத்து 7ஆம் வீட்டை பாக்குறாரு, 10ஆம் வீட்டை பாக்குறாரு. அப்ப இந்த வீட்டை அவர் பார்க்கல. ஓகேவா? 3ஆம் பாருங்க, 7, 8, 10 அது குரு 1, 2, 3, 4, 5ஆம் பாரு எங்க பாரு, 6, 7ஆம் பாரு இங்க பாரு. ஓகேவா? அதுக்கு குரு, செவ்வாய், ராகு இப்படி பார்க்க முடியாது. 3 ராகுக்கு வந்து 3, 7, 11, 7 மட்டும் தான் இடத்துல 11 எடுக்கக்கூடாது. ஓகேவா? அடுத்து சனி, குரு. அதுக்கப்புறம் செவ்வாய் எங்க இருக்கிற இந்த இடத்துல செவ்வாய் 1, 2, 3, 4ஆம் பாரு எங்க பாரு, 7ஆம் பாரு எங்க பாரு, 8ஆம் பாரு எங்க பாரு. ஓகேங்களா? இப்ப பார்க்கப்படாத வீடுகள் இந்த 2 வீடும் பார்க்கல. இந்த 2 வீட்டுல கிரகமும் இல்ல, எந்த கிரகமும் பார்க்கல. இது 2 வீடும் இருண்ட வீடா இருக்கு. இப்ப இந்த ஜாதகத்தை பாத்தீங்கன்னா இது வந்து கன்சில் இருக்கணும். அப்ப இது 9ஆம் இடம் 9, 11 பாக்கியப்பட்டிருக்கு. இப்ப திருமணம் ஆகவில்லை என்றால் இந்த ஜாதகருக்கு 9ஆம் இடம் பாதிக்கப்படும். இந்த திருமணம் குறிப்பா இந்த இருண்ட வீடு எங்க பார்க்கணும் அப்படின்னா, நம்ம மேட்சிங் பார்க்கணும். திருமணத்துக்கு பெண்ணு ஜாதகத்துக்கு பார்க்கணும், ஆண் ஜாதகத்துக்கு பார்க்கணும். இப்ப இவர் அப்படி ஆண் வச்சுக்கிட்டாக்கா இவருக்கு வரக்கூடிய பெண் இந்த கட்டத்திலயோ இந்த கட்டத்தில ஏற்கிறோம் இருக்கும். அப்படி இல்லைன்னா கூட பரவாயில்ல, அந்த இடத்துல குருவோ ஏதோ ஒரு குரு சுபர் பார்த்தா இந்த இருண்ட வீட்டினால் வரக்கூடிய கெடுதல்கள் இந்த ஜாதகங்கள் நடக்காது.
சொல்லுங்க. இந்த கட்டத்துக்கு ஒவ்வொரு காலியா இருக்கு. ஆமா, அது பெருஞ்சாவது ஒவ்வொரு கிடையாதுமா. இந்த சிம்மமும் புறாவும் காலியா காலி இல்லையா? இந்த இடத்தை இது உங்களுக்கு தெரிஞ்சாங்க அப்படின்னா இந்த சிம்மம் இந்த கட்டத்துல கிரகம் இருக்கணும், அல்லது இந்த இடத்த பார்க்கக்கூடிய கிரகம் நேரம் ஏழாம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தா இதை பார்க்கணும். எந்த லக்கணமா எந்த இருந்தாலும் இந்த கிரகத்தை பார்க்கணும், அந்த இடத்த பார்க்கணும். இதுதான் இது தெரிஞ்சது. நிறைய விதிகள் இருக்கு, நிறைய தெரிஞ்சுனா கூட இல்ல இல்ல எனக்கு திடீர்னு ஐயா இல்ல இது கேட்டதா எனக்கு ஒரு வெளி கிடைக்கும் ஐயா. இந்த கருத்தை தொழிலுக்கு எங்க குருநாதர் ஒரு பேரு பட்டுனார், அது பாண்டிச்சேரியில கிருபாகரன் ஒருத்தர் இருந்தார். அவருக்கு ஒரு 10 வருஷம் இப்படி போனா அவர் ஜோதிடம் படிச்சுட்டு தான் போனா. நாங்க வந்து ஒரு சில விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. நம்ம இந்த பேசுவதற்கு வாய்ப்பளித்த அனைத்து குருபாகரன் குறிப்பா தனி குருநாதனை மிக நன்றி. சிறப்பு சிறப்பு, அருமையா பேசுறீங்க. வித்தியாசமா இருக்கு, ஒரு வித்தியாசம் இல்லை. அந்த பாவம் பேசுறாங்க.